இங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை சின்ன வயசுல இருந்தே அடம் பண்ணிட்டே இருக்கறனால ஒரு தேவதை அந்த குழந்தைக்கு ஒரு வரத்தை தராங்க. அது என்ன வரனா, யாரு என்ன சொன்னாலும் அந்த குழந்தை கேட்டுட்டு பண்ணிருமா. இந்த வரத்தை கொடுத்த அந்த லேடியே அந்த குழந்தைகிட்ட நீ தூங்குன்னு சொன்னா தூங்குது, முழிச்சுக்கோன்னு சொன்னா முழிச்சுக்குது. அதனால இந்த புள்ளையும் அவங்க அம்மா அப்பா பேச்சனா கேட்டுக்கிட்டு சமத்து புள்ளையா வளருது. இந்த குட்டி குழந்தையும் கொஞ்சம் வளர்ந்து ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும் போது அதுல ஒரு பொண்ணு நீ முடிஞ்சா என்னோட கைய கடின்னு சொல்றா. இவ்வளவு கொஞ்சம் கூட யோசிக்காம கடிச்சு வச்சிடுறா. இந்த பொண்ணோட பர்த்டேக்கு கேக்கனா வெட்டி செலிப்ரேட் பண்றப்ப அங்க உள்ள ஒரு ஆளு இந்த கேக்கு எல்லாத்தையுமே நீனே சாப்பிட்டுன்னு ஒரு பேச்சுக்கு சொல்றாங்க. இந்த பொண்ணு அதுல உள்ள எல்லா கேக்கையுமே எடுத்து சாப்பிட்டுறா. அடுத்த நாள் காலையில அவங்க அம்மாவும் நீ இன்னமா தூங்கிட்டு இருக்க, வேகமா கீழே வந்து மியூசிக் வாசின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு பயங்கர வேகமா கீழே வந்து மியூசிக் வாசிக்க ஆரம்பிச்சிடுறா. இப்படின்னா இருக்கிறப்ப அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாம இறந்து போற நிலையில இருக்காங்க. அவங்க போட்டிருக்கிற டாலரை கலட்டி இந்த பொண்ணு கிட்ட கொடுத்து என்னோட ஞாபகார்த்தமா நீ இதை வச்சுக்கோன்னு சொல்றாங்க. அதை கொடுத்துட்டு அடுத்த செகண்டே இறந்தும் போயிடுறாங்க. இந்த பொண்ணும் பெரிய பொண்ணா வளர்ந்துடுறா. அவங்க அம்மா கொடுத்த அந்த செயினை கழுத்திலேயே தான் போட்டிருக்கா. இந்த பொண்ணோட அப்பாவும் மனைவி இறந்து போனனால ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வேற 2 குழந்தை இருக்கு. அந்த 2 பொண்ணுங்களும் நம்ம ஹீரோயின் கழுத்துல போட்டிருக்க செயினை பார்த்து இது என்ன செயின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு இது எங்க அம்மா ஞாபகத்தமா கொடுத்தது, இது மட்டும் தான் என்கிட்ட இருக்குன்னு சொல்றா. அந்த செயினை கலட்டி என்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னதும் இந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னையே எரியாம அந்த செயினை கலட்டி அவ கையில கொடுத்துட்றா. யாரு சொன்னாலும் அதை அப்படியே செய்யற இந்த பொண்ணுக்கு அது வரமா சாபமாங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.